ஹலோ எவ்ரிவன். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், அதில் டேபிள் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் ஒன்ஸ் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் டேபிள் இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட டேபிள் நேம், ஓகேவா, டேபிள் அண்டர்ஸ்கோர் யூசர் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸ் காலம் எத்தனை வேணும் அப்படின்னா 4 கொடுக்குறேன். ஸோ க்ரியேட். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன தேவை எனக்கு? ஐடி, நேமு, அடுத்து இமெயில், அடுத்து பாஸ்வேர்டு. ஸோ இது மாதிரி என்னோடய காலம் நேம் வந்து நான் கொடுத்துக்கலாம். அதோட டைப் என்ன அப்படின்றது நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கொரி எழுத தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண கொரி பின்னாடி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ வேர் கேர் அப்படின்னா இது வந்து எவ்வளோ இது தேவை அப்படின்னு, கேரக்டர் தேவை 20, இது ஒரு 50, இது வந்து ஒரு 50 வைக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது சேவ் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எனக்கு டேபிள் க்ரியேட் ஆகும். அதே சமயம் அந்த கொரியும் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டேபிள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரௌஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து டேபிள் தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு டேட்டா எதுவும் இல்லை. ஓகேவா? இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டேபிளோட டேட்டாஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.